ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, இன்றைக்கி மாரியம்மன் கோவில் திருவிழாவில் 7வது திருவிழா, அது 7வது மண்டாப்படி. அது இன்றைக்கி எங்கள் அம்மா தெருக்கு பூம்பலாக்கு வரும். அதுதான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் காலையிலே தம்பி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு மாரியம்மன் கோவிலுக்கு எல்லா கோவிலுக்கும் போயிட்டு இன்றைக்கி திருவண்ணாமலைக்கும் போயிருந்தோம். அங்கேயும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு ஒரு 11:30 கிட்ட வந்தேன். அப்புறமாட்டி 12 மணிக்கு தம்பியுமே போய் ஸ்கூல்லேருந்து கூட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெருக்கு சாமி சப்பரமே மதியம் வந்தது. நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம். எங்கள் அம்மா தெருக்கு வரும்போது மட்டும் சாமி ஃபஸ்ட்டு அந்த சைடு திரும்பி இருக்கும். அப்புறமாட்டி இன்னொரு தெருக்கு போயிட்டு வரும்போது தான் இந்த சைடு திரும்பி இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த சைடு திரும்பி இருக்கும்போது அந்த சைடு உள்ளவங்க எல்லாம் தேங்காயெல்லாம் உடைப்பாங்க. இந்த சைடு திரும்பி வரும்போது இந்த சைடு உள்ளவங்கலாம் தேங்காயெல்லாம் உடச்சி சாமியெல்லாம் கும்பிடுவாங்க. நாங்களுமே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம். சாமி கும்பிட்டு முடிச்சிருந்தோம். பின்னாடி ஒரு ஐஸ்கிரீம் வண்டி வேறு வந்தது. ஆதவ குட்டி ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சி ஒரு பால் ஐஸ்கிரீம் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான். அவன் ஐஸ்கிரீம் கொஞ்சம் காலம் சாப்பிட்டுட்டு வச்சுட்டான். அப்புறமாட்டி நாங்கள் விரதெல்லாம் போட்டோம். வீட்டில் விரத சாப்பாடு நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நைட்டு என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமாட்டி இன்னொருக்கா மாரியம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இன்றைக்கி செம்ம கூட்டமாக இருந்தது கோயிலில். நாங்கள் உள்ளே வரும்போதே கூழ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. கூழ்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறமாட்டி ஒரு இடத்துல கேசரியும் தக்காளி சாதமும் கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இன்றைக்கி சாமியை பார்க்க போகல. காலையிலே நான் சாமி கும்பிட்டனால உள்ளக்க போகல. நிறைய பேர் தீச்சட்டிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறமாட்டி இன்றைக்கி 7வது திருவிழா அப்படிங்கிறதுனால நிறைய சின்ன சின்ன குழந்தைங்க அம்மன் வேடம்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு குழந்தையும் சூப்பராக மேக்கப்லாம் பண்ணி அம்மன் மாதிரிலாம் இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் கோயிலுக்கு வரும்போது பூம்பலாக்கெலாம் ரெடி பண்ணவே இல்லை. அப்புறமாட்டி நாங்கள் வீட்டுக்கு கிளம்பும்போது கரெக்டாக பூம்பலாக்கெலாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஒரு 7 மணிக்கு மாரியம்மன் கோயிலுக்கு வந்திருப்போம். உள்ளே நாங்கள் அவ்வளோ வேறு அந்த மேக்கப் பண்ணிவிட்டு குழந்தைகளெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆனால் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பும்போது மணி 9:30 ஆச்சு. அதனால் அங்கே வச்சு நாங்கள் ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிடல. வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வச்சு தான் ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் எங்கள் வீட்டில் தூங்க போயிட்டாங்க. நான், தம்பி, எங்கள் அம்மா எல்லாருமே எங்கள் அம்மா வீட்டில் தான் தூங்கியிருந்தோம். சாமத்தில் பூம்பலாக்கு வந்தது. வெடியெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த சவுண்டில் தான் எஞ்சி வெளில பூம்பலாக்கெலாம் வந்தது. எல்லாருமே நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம். நிறைய பேர் நைட்டுமே தேங்காயெல்லாம் உடைச்சாங்க. நாங்கள் நைட்டு உடைக்கல, பகல்லே உடச்சிட்டோம். ஒரு வேளை எந்திக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுறது? ஒரு தம்பி தூங்கிட்டு இருப்பா, அவன் கூட யாராவது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டு தேங்காய் எதுவுமே உடைக்கல. பகல்லே நாங்கள் தேங்காயெல்லாம் உடைச்சிட்டோம். நைட்டு சும்மா சாமி மட்டும் கும்பிட்டுருந்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நான் எதுவுமே வீட்டில் சமைக்கிறதோ எதுவுமே இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணவே இல்லை. சாமி மதியம் வர்றது, அப்புறமாட்டி நைட்டு மாரியம்மன் கோயில் போனது, பூம்பலாக்கு வர்றது மட்டும்தான் இந்த வீடியோவில் எடுத்திருப்பேன். இந்த வீடியோ ரொம்ப சின்ன வீடியோ தான். பூம்பலாக்கு உங்ககிட்ட காட்டணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த வீடியோவே ஷூட் பண்ணேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.